Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 5 Example 5.28 in the video la paakala. Identify the type of conic for the following equation அப்படினு கொடுத்துட்டு நமக்கு ஒரு 4 equation கொடுத்திருக்காங்க. இந்த 4 equationம் ellipse hyperbola இல்ல parabola இல்ல circle ஆன்ட்டு நம்ம வந்து சொல்லணும். So இது சொல்றதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு பக்கத்து பேஜ்ல 198 பேஜ்ல அதுக்கான கண்டிஷன் என்னன்னு கொடுத்திருப்பாங்க. So அந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்ம் இது இருக்கும். அது கீழ 1 2 3 4 5 அப்படினு கொடுத்துட்டு ஒண்ணுத்துக்கும் கொடுத்திருப்பாங்க. இப்போ எலிப்ஸோட கண்டிஷன் தனியா இருக்கும், ஹைப்பர்போலா அது தனியா இருக்கும். எப்படின்னா இப்போ a and c ஈக்குவலா இருக்க கூடாது and சேம் சைன் டிஃபரண்ட் சைன் இதெல்லாம் வச்சு தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 16y² is equal to -4x² plus 64. இப்போ x² வந்து மைனஸ்ல இருக்க கூடாது. ஸோ சொல்யூஷன்ல இதை அப்படியே மாற்றி எழுதலாம். plus 4x² plus 16y² plus 64 equal to 0. இப்போ இதில் நமக்கு வெறும் a வேல்யூவும் c வேல்யூவும் இருக்குது, அப்புறம் f வேல்யூ இருக்குது. a வேல்யூ என்னதுன்னா 4. இதை வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்க. c ஓட வேல்யூ 16. ஸோ இப்போ ஏவும் சியும் ஈக்குவல் இல்லை. ஃபர்ஸ்ட் திங் a and c are not equal. அப்போ ஒன்று எலிப்ஸாக இருக்கணும் இல்லை ஹைப்பர்போலாவாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏவும் சியும் சேம் சைனா இல்லையா, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. அதாவது பாயிண்ட் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். அந்த பேஜ் நம்பர் 198ல பாயிண்ட் நம்பர் 3 பாருங்க. a is not equal to c and a and c are of the same sign. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இது வந்து எலிப்ஸ். ஸோ என்ன எழுதலாம்? கண்டிஷன் 3 டைப் வந்து எலிப்ஸ். புக்கில் வந்து ஒரு டேப்லோ காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதனால இப்படி எடுத்து எழுதும். புரிஞ்சுதா? அந்த 5 கண்டிஷன் என்ன நீங்கள் பார்த்துட்டா போதும். செகண்ட் கொஸ்டின், x² plus y² is equal to -4x minus y plus 4. சொல்யூஷன் எல்லாமே ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். x² plus y² plus 4x plus y minus 4 equal to 0. இப்போ a வேல்யூ 1, c ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட் வேரியபிள் இருக்கு. d ஓட வேல்யூ, x ஓட கோஎஃபிஷியன்ட் 4, e ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1, f ஓட வேல்யூ -4. ஸோ இது வந்து சர்க்கிளாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது கண்டிஷன் என்னென்னு பார்த்துடலாம். சர்க்கிளோட கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் 1 சரிங்களா. ஏவும் சியும் 1ன்னு இருக்கணும், b வேல்யூ 0வா இருக்கணும். கரெக்ட். ஸோ a is equal to c is equal to 1 and b is equal to 0 by condition 1 டைப் வந்து சர்க்கிள் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க. ஸ்கொயர் -2y is equal to x plus 3. இப்போ இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா சொல்யூஷனில். x² minus x minus 2y minus 3 is equal to 0. இப்போ நமக்கு a வேல்யூ தான் இருக்கு, c வேல்யூவே இல்லை. கரெக்டா? a வேல்யூ இருக்கு, ஏக்கு வந்து வேல்யூ இருக்கு அண்ட் d வேல்யூ இருக்கு, d வந்து -1, அப்புறம் e வேல்யூ -2ன்னு இருக்கு. இங்க நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறதுக்கு இல்லை. அதாவது b ஓட வேல்யூ 0 இல்லைன்னா a ஆர் c ஓட வேல்யூ 0. இங்க நமக்கு c ஓட வேல்யூ 0. இது ரெண்டுமே 0வா இருந்தா நம்ம டைப் ஆஃப் கோனிக் வந்து பாரபோலா சரிங்களா. கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் பாருங்க. கண்டிஷன் 2 டைப் வந்து பாரபோலா. ஏதாவது ஒன்று 0வா இருக்கணும், b 0வா இருக்கணும், a இல்லைன்னா c ஏதாவது ஒன்று வந்து 0வா இருக்கணும் சரியா. அடுத்து ஃபோர்த் ஒன் என்னது? 4x² minus 9y² minus 16x plus 18y minus 29 equal to 0. இதில் வந்து எல்லாமே இருக்குது, a இருக்குது c இருக்குது, ஆனால் ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, வேறு வேறு சைனும். ஸோ இது ஈஸி தான். சொல்யூஷனில் ஏவோட வேல்யூ 4, சியோட வேல்யூ -9. ஃபஸ்ட்டு இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏவும் சியும் ஈக்குவல் இல்லை அண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைன் ஆர் ஆப்போசிட் சைன் எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஆப்போசிட்னே எழுதலாம், புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப் ஆப்போசிட் sign. Therefore,
condition number என்னது condition number 4 type வந்து hyperbola ஸோ இதே மாதிரி எக்ஸசைஸ் சம்ஸும் இருக்கும் அதையும் சால்வ் பண்ணி பாருங்கள் அதுலேருந்து ஒரு 2 மார்க் வரும் சரிங்களா இப்போ இது நம்ம சால்வ் பண்ணோம் இல்லை இதில் இருந்தும் அண்ட் இதோட எக்ஸசைஸ் சம்மில் இருந்தும் ஒரு 2 மார்க் வரும் ஸோ அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க நமக்கு வெறும் 4 இதுதான் ரிசல்ட்டில் வரும் அதனால் ஃபுல்லாக பார்க்கணுன்னு கூட கிடையாது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டுமாவது பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 5.29 find the equation of the tangent and normal to the parabola நமக்கு ஒரு parabola கொடுத்துட்டாங்க at 1, -3 ஒரு parabola ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு tangent என்ன normal என்னன்னு கேட்குறாங்க இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு parabola-ஓட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம் சொல்யூஷனில் x² + 6x plus 4y plus 5 equal to 0 இப்போ x² plus x completing square method x க்கு முன்னாடி 6 இருக்கு divided by 2 பண்ணா 3 அதுக்கு ஒரு ஸ்கொயர் plus n minus 9 இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் x² plus 6x plus 9 minus 9 plus 4y plus 5 equal to 0 இப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா a² plus 2ab plus b² 9ன்றது 3 ஸ்கொயர் அப்போ a plus b ஹோல் ஸ்கொயர் சரியா a plus b ஹோல் ஸ்கொயர் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அன்செட் கொண்டு போயிடலாம் இப்போ ப்ளஸ் 4y அன்செட் போனால் -4y ஆகிடும் -9 + 5 -4 அன்செட் போனால் +4 இப்போ இது ரெண்டுத்துமே 4 காமன் கரெக்டாக அது வெளியே எடுத்துடலாமா x plus 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4y + 4 இப்போ -4 வெளியே எடுத்துட்டா y -1 அப்படின்னு கிடைக்கும் சரியா இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்துருச்சு x² = -4 × y அந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா let capital X = x + 3 நம்ம எடுத்து எழுதும் இல்லையா capital Y = y - 1 இப்போ இது equation number 1ன்னு எடுத்துக்கலாம் இதுதான் எலிப்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இப்போ இது எப்படி இருக்கும் capital X² = -4 × y இது வரைக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அடுத்தது equation of tangent என்ன ஃபார்முலா தெரியணும் equation of tangent is x1 is equal to -2 times of y plus y1 x1 value y1 value தெரியணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க நம்ம x equal to x plus 3 y equal to y minus 1 ன்னு எடுத்தோம் இல்லையா இதில் நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் at 1, -3 இப்போ ஃபர்ஸ்ட் இது எடுங்க x is equal to x plus 3 x ஓட வேல்யூ 1 plus 3 4 அடுத்தது y is equal to y minus 1 y இருக்கிற இடத்துல -3 -1 அப்போ -4 இப்போ இந்த வேல்யூவை தான் நான் இங்கே எழுதணும் நம்ம tangent equation எழுதிக்கலாம் x1 is equal to -2 × y plus y1 இப்போ x1 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 4 y1 வேல்யூ -4ன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதுமா x ஓட வேல்யூ என்னது x plus 3 x1 வேல்யூ 4 which is equal to -2 y ஓட வேல்யூ small y -1 plus y1 -4 அப்போ plus into minus -4 எழுதிக்கலாமா இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்க 4 × x 4 3s are 12 அடுத்தது -2 × y -1 -4 -5 ன்னு மாற்றிடலாம் அப்புறம் இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் 4x plus 12 is equal to -2y plus 5 2s are 10 எல்லாமே ஒரு சைட் கொண்டு வரலாம் 4 plus 2y plus 12 minus 10 equal to 0 இப்போ 4x plus 2y plus 2 equal to 0 இப்போ இது எல்லாமே 2 டேபிளில் டிவைட் ஆகும் ஸோ divided by 2 2s are 4 xக்கு 4 ன்னு எழுதிட்டேன் 2s are 4x plus 2s are 2y plus 1 equal to 0 இதுதான் equation of tangent சரியா equation of tangent நீங்கள் வந்து required equation of tangent கூட எழுதிக்கோங்க கிளாஸ் புக்கில் எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிடலாம் இப்போ tangentக்கும் நார்மலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்
டேஞ்சன்ட்டோட பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் தான் வந்து நார்மல். சரியா? அப்போ இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அதோட பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் இல்லையா, m1 into m2 பண்ணால் -1. ஸோ அதுபடி எடுத்துக்கலாம். ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அட் 1, -3 இஸ், இப்போ இதோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்? minus coefficient of x divided by coefficient of y, which is equal to -2. இப்போ slope of normal எப்படி கண்டுபிடிப்போம்? slope of normal at 1, -3 இதோட inverse and plus இருந்தா minus. இப்போ 2 னா 1/2, minus இருந்தா plus 1/2. சரி, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு ஸ்லோப். இது ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் இருக்குன்னா நார்மலோட ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1.1 ஸ்லோப் ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். y minus y1 வேல்யூ -3 which is equal to m ஓட வேல்யூ 1/2, x minus x1 வேல்யூ 1. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 2 into y minus into minus plus 3 is equal to x minus 1. இப்போ 2 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாமா? 2 into y plus 2 3s are 6 which is equal to x minus 1. இப்போ எல்லாமே ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ x வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரலாம். x minus 1 is equal to minus 2y minus 6 is equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ண x minus 2y minus 1 minus 6 minus 7 equal to 0. ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஸோ டேஞ்சன்ட்டோடது கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து நார்மலோடது கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம், பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். m1 into m2 is equal to -1. அதை அந்த சைட் போனால் வரும் இல்லையா, இதை நம்ம டேரெக்டாகவே எழுதிடலாம். இது ஒரு ஸ்லோப் இருக்குது அண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை ரெண்டும் வச்சுட்டு 1.1 ஸ்லோப் ஃபார்முலா. இப்போ பாயிண்ட் வந்து 1, -3, ஸ்லோப் வந்து 1/2. ஸோ சம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கூடிய பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.